உங்கள் ஊர்ல இருந்து இல்லை உங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து நீங்கள் வேறு வேலைக்கு அனுப்பலாம், போயிட்டு வந்துடலாமே. ஒய் யூ ஆர் கெட்டிங் மேரிட் டு அ பர்சன்? அதே மாதிரி பையன் எதுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் த மேரேஜ்? Why people want to get married? Damn shit. Why you want to fall the trap of that bullshit social politics? எதுக்கு? To be loved, to be understood, to be complete, to be compassionate, to be supported, to take a stand for one's life. அதெல்லாம் நம்ம பேசுறதே கிடையாது. From where we come from, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. What will be the first action they will take after the marriage? சொல்லுங்க. மேபி பையனும் பொண்ணும் பையன் வீட்டில் இருக்கலாமா, இல்லை தனி கொடுத்தனும் போகலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது எங்கே? ஓகே, இந்த டெசிஷன் எடுங்க, நத்திங் ராங். பட் வேர் யூ கம் ஃப்ரம்? வாட் கைண்ட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கிரியேட்? யூ மஸ்ட் பி ஹேவிங் அ கான்டெக்ஸ்ட் பிஹைண்ட் எனி ரிலேஷன்ஷிப். இப்போ தனி குத்தனும் போகிறோம்னு நம்ம முடிவு பண்ணுறாங்கன்னா, த கான்டெக்ஸ்ட் டு பி டுகெதர், டு பி லவ்ட், டு பி கேர்ட், சப்போர்ட்டட், அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கான்டெக்ட்ல இருந்து அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா ஃபைன். ஆனால் நம்ம எங்கேருந்து எடுப்போம்? பையன் வீட்டில் போனால் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும், மாமனார் மாமியார் தொல்லை தாங்காது, பாட்டி வேற இருக்காங்க, தாத்தா வேற இருக்காங்க. See, when we have afraid, we are not ready to face the people, we are not ready to deal with people. அங்கேருந்து போனீங்கன்னா with that kind of thought, how you can be whole, complete and loved in the relationship with your own spouse. அதுக்கடுத்து இப்போ வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகல, that is your own choice. கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போகாதீங்க. It differs, it varies people to people. அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து, அவங்களோட இன்டென்ஷன்ஸை பொறுத்து, அவங்களோட ஃப்யூச்சர் கிரியேஷன்ஸை பொறுத்து. ஸோ வேலைக்கு போகாதீங்க நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. வேர் யூ கம் ஃப்ரம்? எந்த கான்டெக்ட்லேருந்து அந்த டெசிஷன் எடுக்கிறீங்க? நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்ப்பா, ஐ மஸ்ட் நாட் பி டிபெண்ட் ஆன் அதர் பர்சன்ஸ் சேலரி ஆர் அதர் பர்சன்ஸ் இன்னொருத்தரோட